பொம்பளைங்க வந்து பல்லழிச்சிட்டு கேட்டா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அதனால தெரிஞ்சவங்கனால என்னம்மா நீ ஏங்க டீ போடுனீங்கல்ல, டீ தூள் டப்பா சக்கரை டப்பா காலியா கிடக்கு, எங்க போனுச்சு? ஏமா கத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அங்கதான் இருக்கு. அப்புறம் என்ன வெறும் டப்பா கிடக்குதுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்களா, இது ஊர்லேருந்து வந்தாங்க, அதனால சரி கொஞ்சம் கேட்டாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் கடன் கொடுத்தாமா. கேட்டா இல்லைன்னு சொல்லி பழக தெரியாதா? தெரிஞ்சவங்க அப்புறம் அவங்கள்ட்ட போய் எப்படி இல்லைன்னு சொல்லி பொம்பளைங்க வந்து பல்லழிச்சிட்டு கேட்டா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அதனால தெரிஞ்சவங்கனால என்னம்மா நீ நேற்று ஊர்ல இருந்து வந்ததும் போதும் என்கிட்ட ஊர்ல ஃப்ளைட்டு ஓடுது, ஜெட்டு ஓடுது, காரு இருக்கு, 10 காரு, 5 கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னு காது கொடுத்து என்னால் கேட்க முடியல. என்னன்னா இந்த டீ தூள் காஃபி தூள் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? அக்கம் பக்கத்தில் குடி இருக்கிறதா இல்லையாடா? இந்த மாதிரி சவுண்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இவ வேறு சவுண்டை கேட்டால் வைபாயிரால வந்துட்டாடா இந்த மாதிரிலாம் என்னை பண்ணிக்கிட்டு இருக்காத, நிறுத்துங்களேன்டா கொஞ்சம் பார்க்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? போவாங்கிட்டு இந்த சவுண்டை குறைங்களாண்டா, முடியலடா உங்களால். போயிருங்க எனக்கு போங்கடா. அப்பா ஐயோ, நான் தான் பிரிப்பேன் பார்சல் வீட்டி வாங்குறேன். சத்தம் போடாமல் குடியா? ஏன் நீ வேறு ஆறு நடிக்க? சத்தம் போடாத குடியா? சத்தம் போடாத எடுத்துட்டு. ஏன் சத்தம் போடக்கூடாதுங்கிற? நம்ம தானே காசு போட்டு வாங்கணும். காசு போட்டாங்கல்ல, வேறு ஒன்று உட்காந்துருக்கு பேர். தெருவில் ஏன் என்ன வாங்கினா ஏது வாங்கினா அப்படியே மொத்தம் நட்டு வர்றது. இதில் என்ன இருக்குது தெரியுமா? இது 200 ரூபா பொருள், ஆனால் அங்கே ஒரு 2 லட்சம் ரூபா பொருள் வாங்கின மாதிரி அப்படியே உருணிப்பாக. என்ன பார்க்குறேன்? நேற்று புதுசன் பாம்பு அடிச்சுட்டு போனோம், அதை கூட பார்க்காத தெருவில் ஏன் நான் பார்க்குறேன். சாவுறது. ஆனால் உனக்கு வர மாட்டேங்குதுல கிளவி. இறங்க வந்துருச்சு பார்க்கிங். இறங்க தள்ளி நின்று வண்டி நிப்பாட்டுறது இல்லையா? எங்க நிப்பாட்டிருக்கீங்க வண்டியை? நம்ம பார்க்கிங் நிப்பாட்டிக்கோமா? நேற்று மே வீட்டுக்காரங்க வண்டி நம்ம பார்க்கிங்ல 1/2 அடி தள்ளி நிப்பாட்டிருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் அவங்க பார்க்கிங்ல 1/2 அடி தள்ளி நிப்பாட்டுங்க. தள்ளி நிப்பாட்டியே பக்கத்துல இருந்தா அவங்க பார்க்கிங்ல நிப்பாட்ட வேண்டியதானே? நம்ம பார்க்கிங்ல எதுக்கு 1/2 அடி தள்ளி நிப்பாட்டுறாங்க? ஏமா இதெல்லாம் பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஒரு நாள் பூரா 1/2 அடி நம்ம இதில் நின்றுச்சு. நீங்களும் ஒரு நாள் பூரா 1/2 அடி அவங்க இதில் தள்ளி நிப்பாட்டணும். இதெல்லாம் பெரிய மனைவியாதியோ? ஏன் இப்படிலாம் இருக்கு? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு இருக்கால பக்கத்து வீட்டில், அவங்க வீட்டுக்காரரு வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு சம்மருக்கு ஏசி வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணோட பிறந்த நாளைக்கு அவங்க வீட்டுக்காரரு 10 பொண்ணுக்கு நெக்லஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. 10 பவுனாமா? அவெல்லாம் எங்கே போனாலும் கார்லேயே போயிட்டு கார்லேயே வராங்க. அப்படியா? ஏங்க இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி கூப்பிடாதமா, தயவு செஞ்சு. கூப்பிட்டு அதை வாங்குறாங்க இதை வாங்குறாங்கன்னு சொல்லி கடைசியில் என் தலையில் நீ துண்டை போட்டு விட்ட. ஏங்க உங்களுக்கு எவ்வளோதான் சம்பளம்? 40. வெளியே போனோன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்க, வீட்டில் உட்காந்துட்டு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நைட்டில் வேலை செய்யறதுனால அப்படி நினச்சிருக்காங்க. விட சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்கப்பல, உங்களுக்கு என்ன நீங்கள் 2 பேருமே வீட்டில் இருந்து வேலை செய்கிறீங்களா, என்னமோ நான் 2 லட்சம் நீ 2 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி, உங்களுக்கு என்ன எனக்கு என்ன, நான் 10,000 நீ 10,000 வாங்குறது யாருக்கும் தெரியாது. ஐயோ, மாசத்துக்கு ஒரு பல்ப்பு மாட்ட வேண்டியதாக இருக்கு வீட்டில். எந்த நேரமும் பல்ப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா வீட்டில்? ஆஃப் பண்ணுறதே இல்லை. எந்த பல்ப்பு எரியல? நம்பர் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டு போகிறாரு. ஒரு நாளைக்கு 100 தடவை கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறது. கரண்ட் போகிறது முக்கியம் இல்லை. இப்போ 100 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ ஒருத்தன் வராம பாரு, புயல் மாதிரி. அங்கே பாரு வராம பாரு. நீ சொன்ன மாதிரியே வராருல. அவனுக்கு எப்படின்னா கரண்ட் போகிறது முக்கியம் இல்லை. அது வீட்லேயும் போனால் நம்ம வீட்லேயும் போயிருக்கான்னு அங்கேருந்து பார்க்க வரான் பாரு. வந்துட்டான் பாரு. ஏன்டா இதே போல பண்ணீங்களா அலையிறீங்க? பாரு அங்கே பாரு. இப்போ இருக்க கரண்ட் கேமரா கூட தோற்று போகும். ஏஐ கேமரா தெருவில் அந்த முனையில் உட்காந்துக்கிட்டு எந்த நேரம் பாரு தலை இப்படி ஆட்டோமேட்டிக்காக இங்கிட்டு திரும்ப. அங்கே பாரு, நீ நவுறேன் நீ சொன்ன நம்ப முடியல. லைட்டாக நவரும். பாரு தலை திரும்ப இங்கிட்டு வா. திரும்ப பர்ஃபெக்டாக இவங்கெல்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணுறது. தெரு பார் அங்கே பாரு, கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு
அப்படியே ஒரு மொத்தமாக டிடெக்ட் பண்ணுறது யார் என்ன அது உள்ள இந்த தெருவில் போகிறா வெளியே வர்றா யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது. வீட்டில் எல்லாம் இவங்களுக்கு வேலையே இருக்காது. அதெல்லாம் வேலையே கிடையாது. அங்கே பேர் அங்கே தெளிவாக பேர் அப்படி ஸ்கேன் பண்ணும் பேர் ஏஐ கேமரா கூட வருது பேர் அங்கே பேர் அப்படி ஜூம் பண்ணுது ஜூம் பண்ணுது பேர் ஜூம் பண்ணுது ஜூம் பண்ணுது பேர். இவங்க வேலை பொறுத்தே இல்லையா அவனுக்கெல்லாம் தெருவில் உட்காந்து எந்த நேரமும் சிசிடிவி மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்களுக்குலாம் இப்படி நோட் பண்ணலன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாது. இதுதான் அவங்களுக்கு ஒர்க்கே எடுக்க ரெகுலர் ரொட்டீனு.